வெல்கம் பேக் டு அவர் கெமிஸ்ட்ரி கிளாஸ். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களை நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை அயன் வெசலில் ஸ்டோர் பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிள் டு ஸ்டோர் காப்பர் சல்ஃபேட் இன் அன் அயன் வெசல் ஃபார் அ லாங் டைம்? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி லெசன், புக் பேக் கொஸ்டின் நம்பர் 15. அதில் E0 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபார் த காப்பர் அயான்ஸ் டு காப்பர் தட் இஸ் ஈக்குவல் டு 0.34 volt அண்ட் E0 Fe2 + 2 Fe அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு -0.44 volt. இல்லை நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை அயன் வெசலில் ஸ்டோர் பண்ண முடியுமா? இல்லை யார் மோர் ரியாக்டிவ், யார் லெஸ் ரியாக்டிவ்? Iron is more reactive than copper. So the equation is CuSO4 plus Fe gives Fe combines with the sulfate to form FeSO4 plus Cu. இங்கே iron is more reactive than copper. So it will be displace less reactive copper metal. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். As per this question, காப்பர் சல்ஃபேட் அயன் கூட ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஒருவேளை காப்பர் சல்ஃபேட் அயன் கூட ரியாக்ட் பண்ணினால் ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. we know the copper sulfate converted into copper ions plus sulfate ions, whereas iron present in elemental state. நார்மலாக இந்த கொஸ்டின் நம்ம திங்க் பண்ணால் காப்பர் சல்ஃபேட்டை அயன் வெசலில் ஸ்டோர் பண்ண முடியுமா என்பதை E0 வேல்யூ வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ கெமிஸ்ட்ரியில் E0 வேல்யூ வச்சு இது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷனா, ஒரு ரெடக்ஷன் ரியாக்ஷனா, இல்லை நம்ம ஸ்பான்டேனியஸாக இந்த ரியாக்ஷன் நடக்குமா என்பதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாக வேண்டும். இப்போ இந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்கணுமா இருந்தால் இந்த ரியாக்ஷன் இப்படி தான் நடக்கணும். எப்படி? காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் Fe gives அயன் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர். இப்படி தான் இந்த ரியாக்ஷன் நடக்கணும். ஸோ we can be discuss two important point. ஃபர்ஸ்டில் நம்ம என்ன திங்க் பண்ணணும்னா, இந்த கொஸ்டினில் E0 வேல்யூ கொடுத்துருக்காங்க. E0 வேல்யூ காப்பருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? தட் இஸ் ஈக்குவல் டு 0.34 volt. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது, அப்படி தானே? we know the well known equation, that is delta G0 is equal to -NFE. இங்கே டெல்டா வேல்யூ எப்படி, டெல்டா G0 வேல்யூ எப்படி இருக்குது? நெகட்டிவ்ல இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய காப்பரோட E0 வேல்யூ எப்படி இருக்குது? பாசிட்டிவ் இருக்குது. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? அங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், அதனால் கண்டிப்பாக நெகட்டிவ் அப்படி தான் இருக்கும். செகண்டாக நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, E0 வேல்யூ ஃபார் அயனை பாருங்கள். அயனுக்கு E0 வேல்யூ நெகட்டிவ்ல இருக்குது. இங்கே டெல்டா G0 வேல்யூ ஃபார்முலா என்ன? -NFE, அப்படி தானே? அப்போ அங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கேயும் நெகட்டிவ் இருக்குது. ஸோ இட் இஸ் கன்வெர்ட் என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ஆயிருக்கும். ஸோ இங்கே பாசிட்டிவ் ஆச்சுன்னாலே அது என்னவா இருக்கணும்? பாசிட்டிவ் வேல்யூ வந்தால் இட் இஸ் அ நான் ஸ்பான்டேனியஸ். சரியா? புரிஞ்சா? பாசிட்டிவ் வந்தோன்னா, இப்போ டெல்டா ஜியோட வேல்யூ பாசிட்டிவ் வந்தோன்னா இட் இஸ் அ நான் ஸ்பான்டேனியஸ். சரியா? இப்போ E0 வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் டெல்டா G0 வேல்யூ இஸ் மஸ்ட் பி நெகட்டிவ். சரியா? E0 வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் டெல்டா G0 வேல்யூ மஸ்ட் பி நெகட்டிவ். ஸோ த ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ். ஸ்பான்டேனியஸ்னா copper sulfate is easily reacts with iron to form iron sulfate. சரி, இப்போ E0 of copper 2 plus 2 copper இந்த ரியாக்ஷனை பாருங்க. copper ions is converted into copper. That means by adding 2 electron, அப்படி தானே? copper ionsல Cu2 plus 2 electron minus gives
காப்பர். அப்போ இது என்ன ஆகும்னா இது ஒரு ரெடக்ஷன் பொட்டன்ஷியல், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரெடக்ஷன் பொட்டன்ஷியல். அதே போல தான் E நாட் ஆஃப் Fe2 பிளஸ் பார் Fe gives. இங்கே என்ன ஆகுது? Fe2 பிளஸ் அங்கே எலக்ட்ரானை வாங்குது, Fe தான் இருக்குது. இது ஒரு ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் தான். இஃப் E நாட் இஸ் பாசிட்டிவ், delta G is negative. E naught is positive, delta G is negative. The reaction is spontaneous reaction. Spontaneous reaction வந்தாலே என்னாகும்? We cannot be store. Am I right? ஸ்டோர் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ இதில் 2 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். Cu2 plus gives, இது என்ன ஆகும்னா copper ions converted into copper, இது ஒரு reduction potential. E naught of Cu2 plus 2 copper is equal to, அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0.34 volt. இப்போ E naught is positive, இந்த E naught ஓட வேல்யூ இங்கே பாசிட்டிவாக இருக்கு, அதனால delta G is negative. am I right? delta G is negative. இந்த செல் ரியாக்ஷன் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அப்படின்னா இந்த ரியாக்ஷன் இப்படி தான் நடக்கணும். காப்பர் சல்ஃபேட்டுக்கு கூட அயனை சேர்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அயன் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர் கிடைக்கும். அதனால் நமக்கு என்ன பண்ண முடியாது? மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ண முடியாது. சரி, இப்போ என்னாச்சுன்னா செகண்டில் நம்ம என்ன திங்க் பண்ணுறோன்னா Fe வந்து Fe2 ப்ளஸ் ஆக மாறுமா? தட் இஸ் அவர் கொஸ்டின். ஃபஸ்ட்டில் காப்பர் இஸ் காப்பர் 2வாக மாறிச்சு, அதே மாதிரி Fe2 ப்ளஸ் ஆக மாறுமா? அப்படி மாறினா நம்ம E நாட் வேல்யூ வச்சு தான் சொல்ல முடியும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா Fe2 ப்ளஸ் இதை கொஞ்சம் மாற்றி போடுறோமே. எப்படி மாற்றி போடலாம்னா இப்படி மாற்றி போடுறோமே. E நாட் ஆஃப் Fe பார் Fe2 ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே மாற்றணும், இங்கே சைனே மாற்றணும். அப்படி தான் நாங்கள் நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குது, அதனால் சைனை மாற்றணும். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? தட் இஸ் ஈக்குவல் டு 0.44 volt. இங்கே சைனை மாற்றினா இது ஒரு என்ன ரியாக்ஷன்? ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அப்படி தானே? சைனை மாற்றியாச்சுன்னா ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். சரியா? ஸோ E நாட் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். ஏற்கனவே டெல்டா ஜியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ். The reaction is a spontaneous process. This means that copper ions is converted into copper ஆக ரெடியூஸ் ஆகுது. அப்படி தானே? ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி iron is converted into Fe2 plus, இங்கே ஆக்சிடைஸ் ஆகுது. காப்பர் வந்து ரெடியூஸ் ஆகுது, அயன் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகுது. So as per this question, Fe is converted into Fe2 plus அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகுது. கன்ஃபார்மாக நம்ம சொல்லலாம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை அயன் வெசலில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ it is not possible to store copper sulfate in an iron vessel for a long time. ஒரு காலம் நமக்கு என்ன பண்ண முடியாது? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை அயன் வெசலில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே ஓகே மை டியர் சில்ட்ரன், tomorrow we can be discuss the next question. Thank you all of you. Thank you. Have a nice day.